என்னங்கடா எல்லாரும் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க? விஜய் ஒரு கொலகாரன்னு. விஜய் கொலகாரனாக இருக்கிறவன் அந்த மாநாட்டிலே கொண்டிருக்கணுமே எல்லாரையும். கரூர் வரைக்கும் வரணுமா? ஏன் விஜய் ஏன் போகலை அப்படின்னு கேட்குறீங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நைட் டைமில். ஏன் அவனையும் கொள்றக்கா? அப்போ விஜய் சாகணும் உங்களுக்கெல்லாம். கொஞ்சமும் அந்த அறிவு வேண்டாம், யோசிக்க வேண்டாம். உங்களுக்கே இருந்துக்கிட்டு பொதுமக்களே அப்படி கொள்றவனுங்க விஜய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா விஜய் கொண்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர் மட்டும் உயிரோடு இருந்திருப்பாரா? உங்களுக்கெல்லாம் அதுதான் வேணும். உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஒழிக்கணும், முடக்கணும், விஜய் அரசியலிருந்து ஓடணும், விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது, இதுதான் உங்கள் எண்ணம். அதனால தான் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்படி விஜய்க்கு எதிராக. விஜய் மற்ற பக்கம் போன மாதிரி தானே, அந்த பெரிய பெரிய மாநாட்டுக்கெல்லாம் போன மாதிரி தானே இந்த மீட்டிங்க்கும் வந்தார். அப்போ இங்கே மட்டும் எப்படி நீங்கள் விஜயை கொலகாரன்னு சொல்கிறீங்க? விஜய் அங்கெல்லாம் யாரையுமே கொல்லாமல் இங்கே கொண்டுட்டாரா? எதுக்குன்னு அப்படியெல்லாம் போய் பேசிகிட்ருக்குறீங்க, புரளி பேசிகிட்ருக்குறீங்க? அழிஞ்சு போகிறதுக்கா? நீங்களாம் யாரா பேசுறதுக்கு? நீங்களாம் யாரா கேள்வி கேட்கறதுக்கு? உண்மை என்னமோ அதை பேசுகிறீங்களா, அதோட ரைட்டு. அதை விட்டுட்டு இந்த பொய் பிராடு பித்தலாட்டு இதெல்லாம் பேசுனீங்கன்னு வைங்களேன், நடக்கிறதே வேலையாயிடும். ஜாக்கிரதை. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களால் உண்மை பேச முடியலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருந்து பழகுங்க. அதை விட்டுட்டு பொய்யை பேசிக்கிட்டு பொய்யை பரப்பிக்கிட்டு தெரியாதுங்க. இங்கே பாரு அங்கே பாரு, இந்த நியாயமெல்லாம் வேண்டாம். என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. என்ன எந்த ஒரு மனுஷனும் அங்கே உள்ளே போகாமல் என்ன பேய் பிசாசாக அவங்க 41 பேர்த்தி கொன்னது மனுஷன்தானே கொன்னா. அந்த மனுஷன் யார் அப்படிங்கிறதையே கரூர் மக்களே சொல்லிட்டாங்க. இன்னும் என்னடா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விஜய் பற்றின பேச்சு? விஜய் தான் கொலகாரன், விஜய் தான் கொலகாரன்னு. ஏண்டா அத்தனை கேமரா இருக்குது, அத்தனை பேர் பார்க்குறீங்க. என்ன விஜய் இறங்கி அந்த 41 பேர்த்து கீழே போட்டு முதிச்சு கொண்டானா? ஈஸியாக சொல்கிறீங்க விஜய் கொலகாரன்னு. உங்களுக்கு திமுகவை எதிர்த்துட்டாங்கிற ஒரே கோபத்தில் நீங்கள் அத்தனையும் பேசுகிறீங்க. திமுக நல்லது பண்ணியிருந்தா எதுக்குடா விஜய் வரான்? பொட்டாட்டா அவர் நடிச்சுக்கிட்டு அவர் ஃபேமிலி பார்த்துக்கிட்டு போயிருந்துருக்க மாட்டார். ஏண்டா நீ போய் நடிச்சின்னா ஒரு படத்துக்கு உனக்கு 200 கோடி 250 கோடி தருவாங்களா? விஜய் பற்றி பேசுகிறவனுங்களை தப்பாக பேசுகிறவனுங்களை நான் பார்த்து கேட்குறேன். நீ போய் பேசி நான் கொடுத்துருவாங்களா உனக்கு? அத்தனையும் விட்டுட்டு அவன் வரான். ஏன் விட்டுட்டு வரேன்னு கேட்குறேன். நீ ஏன் கேட்குற? நீ எதுக்கு அரசியலுக்கு நீ ஏன் கேட்குற? ஆமாம், நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன், இத்தனையும் விட்டுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அதில் என்ன தப்பு இருக்குது? நீ என்ன வேணாலும் பேசுவ. விஜய் அடக்கிறதுக்காக வேண்டி, விஜயை எப்படியாவது ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி நீ என்ன வேணாலும் பேசுவ. ஏன் விஜய் அதுக்கு பதில் சொல்லக்கூடாதா? பதில் சொன்னால் உங்களுக்கு அதுக்கு கோபம் வருதா? ஏன்டா ஒரு புள்ளப்பூச்சி, ஒரு அமைதியான பையன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களாடா? நீங்கள்லாம் ஒரு நாள் வரும், வாயை மூடிக்கிட்டு நீங்களாம் அத்தனை பேர் இருக்கக்கூடிய காலம் வரும், நாள் வரும். என்ன அந்த அன்னைக்கு எவனும் பேச மாட்டேங்க, வாயை மூடிக்கிட்டு கொண்டிருப்பீங்க. என்ன இந்த வாயை அப்படிங்கிறதையே நான் எடுத்துகிட்டு சொல்லிட முடியும். ஆனால் ஒரு விஜயோட அரசியல் ஒரு நாகரிகமான அரசியல். என்ன உங்களை மாதிரி இருந்திருந்தா என்ன நீங்களாம் கொஞ்சமாடா பேசுகிறீங்க? மனுஷனுங்களாட்டவாடா நீங்களாம் பேசுகிறீங்க? அவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்க. இதுக்குடா அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? இல்லை நான் தெரியாமல் தானே கேட்குறேன். ஒவ்வொருத்தனும் வாயை மூடிக்கிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துக்கணும், புரியுதா? போய் பிராடு பித்தலாட்டம் பேசிக்கிட்டு ஒரு தனி மனுஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு அவனை ஆளிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களாம் இருந்தீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.